கலைஞர் தமது பேச்சிலும் எழுத்திலும் நகைச்சுவை கலந்து சமயோஜிதத்தை சாமர்த்தியமாக கையாளும் வல்லமை பெற்றவர். இவரது சொல்நயம் மிக்க சில சந்தர்ப்பங்களை பார்ப்போம். கம்பராமாயணத்தை அடிப்படையாக வைத்து கவிஞர் வாலி அவதார புருஷன் என்னும் நூலை எழுதினார். அந்த நூலை விரும்பி படித்தார் கலைஞர் கருணாநிதி. இதை கேள்விப்பட்ட கவிஞர் வாலி கலைஞர் கருணாநிதியிடம், என்ன நீங்கள் ராமாயணத்தை இவ்வளவு விரும்பி படிக்கிறீர்கள், உங்களுக்கு ராமாயணம் பிடிக்குமா என்று வியப்பாக கேட்டார். அதற்கு கலைஞர், யார் சொன்னது எனக்கு ராமாயணம் பிடிக்காது என்று? எனக்கு ராமாயணத்து வாலியையும் பிடிக்கும், வாலியின் ராமாயணத்தையும் பிடிக்கும் என்று சொல்நயத்துடன் பதில் சொல்லி அசத்தினார். ஒரு சமயம் கவிஞர் வைரமுத்துவின் 1000 பாடல்கள் புத்தக வெளியீடு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலைஞர் கருணாநிதியும் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கவிஞர் வாலியை பார்த்து, நீங்கள் ஸ்ரீரங்கத்து சிவப்பு, நான் வடுகப்பட்டியின் கருப்பு என்று பேசினார். மேடையில் இதை கேட்டுக்கொண்டிருந்த கலைஞர் உடனே, அதனால்தான் இருவரும் என்னோடு இருக்கிறீர்கள் என்று கமெண்ட் அடித்ததும் வந்திருந்த கூட்டத்தினர் அனைவரும் கைத்தட்டி ரசித்து சிரித்தனர். ஒரு சமயம் நிருபர் ஒருவர் கலைஞரிடம், எத்தனை எதிர்ப்புகள் சிக்கல்கள் இருந்தாலும் தேர்தல்களை உற்சாகமாகவே சந்திக்கிறீர்கள், அதற்கான பலம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று கேட்டார். அதற்கு கலைஞர், மகாபாரத அர்ஜுனனின் பலம் வில் பவரில் இருந்ததாக சொல்லப்படுகிறது, இந்த மகா சாதாரணமானவனின் பலமும் வில் பவரில் தான் இருக்கிறது என்று பதில் சொல்லி நிருபரையை சிரிக்க வைத்தார்.